மாதவன் இந்த பெருமைக்குரிய சபையிலே வந்தவர் என்னார் இனியார் என்று தெரிகிறதோ? விளக்கமாக சொன்னால் அல்லவா தெரியும். இல்லை என்ன உனக்காக தெரியும் போறியா? தெரிந்து கொண்டாயா? ஒண்ணுமே புரியலையா? என்னாடு திறந்த நன்னாடு, நன்னாடு திறந்த பொன்னாடு, பொன்னாடு திறந்த என்ன நாடு தெரியுமா? இந்த அத்திமா நகரத்தை ஆளக்கூடியவர் யார்? அவர் தானே என்னுடைய கணவர். சந்தோஷ். என்னுடைய நாமம் என்ன தெரியுமா? பேரிலே உயர்ந்த பெருந்திருவாள் என்று தெரிவிப்பார்கள். பேரிலே உயர்ந்த பெருந்திருவாள். தெரிந்து கொண்டாயா? என்ன எப்படி வருகிறேன்? இன்னொரு பயிர் இருக்கு எனக்கு. இன்னொரு பயிர் இருக்குதுடா. ஒரு அளவுல பேசிட்டாங்க. என் தந்தை நாமதேயத்தை பிடித்து வைத்திருக்கிறாங்க. பானுகோபராஜன் மகள் என்னுடைய பெயர் பானுமதி. ஓ பானுமதி. மதி. பானுமதி என்ன தெரிவிப்பாங்க? அப்படி இருந்தாலும் ஏமா பானுமதி நான் எவ்வித பிறந்தவன் தெரியுமா? என்று சூரியனும் சந்திரனும் என்று ஒன்னா சேருவது அமாவாசை. அந்த தினம் பிறந்தவன் தானா நானு? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அமாவாசை போறதுதான் உங்க வீட்டுல அப்படி இருக்கும். நாங்களே என்ன பணத்திலே குறைவா, நெகிலே குறைவா, தரித்திலே குறைவா, எதுலாம் குறையில்லாமல் நிறையோடு இருக்கும். இப்ப இருக்கிற இதுக்கு முன்ன 50 வயசுல கல்யாணம் ஆகுது முன்னே எப்படி இருந்த? அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம்டா. அமாவாசை அன்று பிறந்தவள் நான். அப்ப செவுலாம் ஏறி குதிக்க மாட்டேன். உங்க வீட்டுல யாரும் பிறந்து செவரி ஏறி குடிச்சிருக்கிறாங்களா? என்ன செவரி ஏறி குதிக்கிறாங்களா? யாரு குடிச்சது? என் பொண்ணு. நீயே இந்த கதியாக உன் பொண்ணு என்ன கதியா இருக்கும்? யாரு பார்த்தாங்க? இதே 9 பேர் வந்து கத்துறாங்க ராவல்ல. அவ்வளவு அழகா? மாபனவாயா மகாராணியத்துல அடக்க ஒடுக்கமா நடக்க மாட்டியா? அடக்கம் ஒடுக்கமா கணக்காதான். நானும் பள்ளிக்கூடம் படிக்கிறேன், 4 ஏக்கு படிச்சுக்கிறேன். ஆமா பள்ளிக்கூடம் சென்றிருக்கிற ஆசிரியர் என்ன சொல்லிருக்கிற? வாத்தியார் சொல்லி கொடுத்தாருமா. ஆசிரியர் என்ன சொன்னாரு? ஒரு செய்யுள் ஒன்று சொன்னாரு. செய்யுள் தெரிவித்தார். ஆமா என்ன செய்யுள் தெரிவித்தார்? அடக்கம் அமரர்கள் உயிக்கும். அதுவே நல்ல சொல் தான். ஆமா ஆமா நல்லா சொல்லு. அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காதது அன்றாயிரக்கி. இன்னும் எப்படி வருகிறேன் தெரியுமா? எப்படிமா?
இந்த அஸ்தினாபுரத்தை பரிமாறிக்கூடியவர் யார் தெரியுமா? அவர்தான் என்னுடைய கணவர். எங்கள் இருவர் சுகபாகத்திலே அழகாக ஒரே ஒரு குழந்தை பிறந்தார். ஆண் குழந்தை. ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றெடுத்தேன். உடம்புக்கு வாடுறது பார்த்தா 1.5 டஜன் இஸ்து போடலாம். ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா? லட்சண குமாரன். ஓ லக்கண குமார். லட்சணம் என்ற அழகு, அழகாக பிறந்ததால் லட்சண குமாரன் என்று வைத்திருக்கின்றோம். எப்படி பேர் தெரியுமா? அதாவது ஆடவர்கள் 100 பேர்கள், 100 பேர், பெண்களும் 100 பேர் ஒரே கலகத்திலே இருக்கிறோம். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. 3 பேரு கல்யாணம் பண்ணிகள் வந்த 3ஆம் மாசமே அவன் சர்ச்சுக்கு கட்டுறா கல் சட்டி அருவமானம் மொத்தம் அவன் மனோட்டு சேர்த்து மொத்தம் வாங்கிக்கிறான். அவன் தனியா போட்டான். அவன் போயிட்டான். பெரியவன் அவன் அதே மாதிரி அவன் போட்டான். என் அம்மாவில் விட்டானுமா எனக்கு கல்யாணம் கூட பண்ணலப்பா. கல்யாணம் பண்ணாத ஐயோ உங்கத்தை மட்டும் அப்படி காட்டாங்க. சரி சரி சரி, உன்னை தன்னதனிமா விட்டுட்டு அவன் திருமணம் செய்து வேற போயிட்டாங்க. நீங்க 100 பேரும் ஒத்தா குத்திகளா இருக்கிறாங்க. 100 பேருக்கு. ஆமா, ஒன்னாதானே ஒரே ஒரே கிரகத்தில் தான் 100 பேரும் இருக்கின்றோம். பெருத்த மாளிகையே இருக்கிறா. 100 பேர் ஒத்தா வரகத்தில். ஆமா, இதுல வெடிகால யாருமா மின்னு ஏற்றி சாணி போடுறது? அது என்ன உண்மைதான். யாரு கட்டிட்டு அவங்க எழுத்து போட அப்படிலாம் கிடையாது. அதாவது எத்தனையோ தாதி பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க போட்டு போறாங்க. நான் ஏன்டா பாலும் பழமும் சாப்பிட்டு விட்டு பஞ்சன மத்தியிலே உறங்கி கொண்டிருப்போம். நீ துண்ட தீனிக்கே என் கூலியால் வந்து என்னமோ சொல்றானோ உங்ககிட்ட கேட்டு ஏன்டா வெடியால தானம் விடுவதை சொன்ன, நீ என்னமோ இடப்புறமா சொல்றியடா பாவி. ஆமா, என்றும் இல்லாம இந்த இடத்திலே வாவாத்தி அதிகமா ஆடிக்கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? மகாராஜா அப்படியா? என்ன காரணமா இருக்கும்? அது அங்க போனா தான். அப்படியா? புறப்படு போகலாம். என் கணவன் சமூகத்தை பார்த்தீங்க. குலாப்ஜான் லைட்டுகளும் மாலைகளும் விசித்திரமா இருக்கிறது. என்றுமே இந்த அரசவில் வந்து பார்த்ததே கிடையாதுடா பாவி. வந்தது இல்ல. ஆமா, நான் வந்துக்கிறேன். ஆமா, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ என்ன கேட்க போறாரோ எப்ப வர்றாரு வந்துக்கிறேன். உங்க வீட்டுக்காரு காட்ட போறாரு. நீ பார்த்து பேசாத பாரு. போய் மகாராணி என் மனைவி போய் அழைச்சிட்டு வரணும். மொண்டாட்டியா அவனை எப்படி உடம்பு ஓட்டு விட்டு போய் முன்னாடி போய் வராது. சென்று அழைத்து கொண்டு வரலாம். என் மனைவி போய் அழைச்சிட்டு வர ஆகட்டும். என்ன அது வேற என்ன சொல்றது? கூட்டாண்டா மகாராஜா. இது முன்ன பார்த்த மகாராஜா. ரொம்ப நாளாச்சு அந்த அம்மாவை பார்த்து மகாராஜா அம்மாவை. நீங்கெல்லாம் அதிகமா பார்க்க முடியாது. என் மனைவி மாளிகை உலகிறாங்க. நான் கேட்டுக்கிறேன். மகாராஜா அப்போ ஒரு முறை பார்த்தேன். அப்பதான் அம்மா துட்டு பார்த்தா அதை எல்லாம் எங்க சாப்பாடு உன்னை பண்ணுது.
பிடி எனக்கு தெய்வம் மாதிரி அதனால நான் காலில் காலில் வீட்டு கையா எப்படி மடங்க அப்படி காலடி இப்போ வேணுங்க ஆனா நீங்க பெரிய உயர்வா வாங்க என்னால ஐயோ கால் ஒரு பக்கம் போது கால் ஒரு பக்கம் சொல்லு அந்த மாதிரி கண்ணியா பண்ணுவோம் அது